Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் என்ன முக்கியமான அம்சம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் நேரடி உயரதிகாரிகளுடைய உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிகார வரம்பை மீறி உயரதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்தால் கவனத்திற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? தமிழக காவல்துறை டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு அவர் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவுகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்கள் நேரடி அதிகார படிநிலைக்கு அப்பாற்பட்டு பிற அதிகாரிகளிடமிருந்து அலுவல் ரீதியான உத்தரவுகளை பெற்று வருவதாக அவரது குறிப்பில சந்தீப் ராய் ரத்தோர் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இருக்கிறார். இனி வரும் காலங்கள்ல தங்களுக்கு மேலதிகாரியாக இல்லாத மற்ற அதிகாரிகளோட உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் எனவும் அந்த சுற்றறிக்கையில அறிவுறுத்தி இருக்கிறார். இத்தகைய விதிமீறல்கள் அல்லது அதிகார வரம்பு மீறல்கள் ஏதேனும் நடந்தால் அதனை உடனடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் மேற்பார்வை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே போல தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து உடனடியாக தனக்கும் தங்களது மேலதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் நேரமின்மை அல்லது இணைய தொடர்பு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல குறுஞ்செய்தி வாயிலாவது தகவலை தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மண்டல ஐஜிக்கள், காவல் ஆணையர்கள் மற்றும் எஸ்பிக்களுடன் நடத்தப்பட்ட காணொலி காட்சி கூட்டத்தின் மூலமாகத்தான் இந்த தேர்தல் முன்னேற்பாடு தொடர்பாகவும் டிஜிபி அவர்கள் விரிவாக ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 23 நடைபெற உள்ள இந்த வாக்குப்பதிவு மற்றும் மே 4 நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தான் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை துல்லியமாக பின்பற்றி நேர்மையான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து விஐபிக்கள் மற்றும் அவர்களது பயணங்கள், சுற்று விவரங்கள் உள்ளிட்டவை தீவிரமாக கண்காணித்து மதுபானம் மற்றும் இந்த சட்டவிரோதமாக பணப்புழக்கத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு காவல்துறையினர் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் அந்த பல்வேறு ஆலோசனைகளையும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் மூலமாக தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சோலமன். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.